Hi friends, welcome to YouTube Kitchen. YouTube Kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. இறால் போட்டு எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சட்டில எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் தாளிக்கிறதுக்கு Bayleaf, கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், லவங்கம், பிளாக் கார்டமம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தாளிக்க போட்டுட்டேன். இதெல்லாம் என்னென்ன அளவுன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்னென்ன அளவுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நான் ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். ரெண்டு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இறால் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் நான். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒரு 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறி இறால் எல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா காய்கறியில் வெஜிடபிள்ஸில் போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்கறியை வேக விடலாம். தயிர் சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்கறியை வேக வைக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் காய்கறியை வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம செக் பண்ணிக்கலாம் காய்கறி வெந்துருச்சான்னு. கரண்டியால் நசுக்கி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு காய்கறி. மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நான் 2 கப் அளவுக்கு அரிசி போட்டேன். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்கிறோம் இன்றைக்கி.
உலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேக விடுங்க. நல்லா கொதிச்சு வேகணும். திறந்து பார்ப்போம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் விட்டுருவோம். ஒரு தடவை நல்லா கிளறி பார்த்துட்டு தம் விட்டுருவோம். தவா போட்டு தவா மேலே சட்டியை தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டு இறக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக ஒத்த ஒத்தையாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவை பயன்படுத்தி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு இதே அளவுங்களை பயன்படுத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணலாம். சுட சுட ஆவி பறக்க வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே ரைத்தா, ஊறுகாய், அவிச்ச மிட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.